வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? சமீபத்துல கர்நாடக உயர்நீதிமன்றத்துல ஒரு தூய்மை பணியாளர் வாக்குமூலம் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அவர் வாக்குமூலம் கொடுக்க போகும்போது கையிலேயே மனிதனுடைய எலும்பு கூட எடுத்துட்டு போய் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த காணொலியில நாம விரிவா பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க அரசல் புரசலா பல சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. அத பத்தின விரிவான தகவல்களை உங்க எல்லாருக்கூடையும் பகிர நான் தயாரா இருக்கேன். நீங்களும் என் கூட இந்த வீடியோ முழுக்க பயணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்னிந்தியாவுல பல ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கு. ஆன்மீக சுற்றுலால முதன்மையான ஒரு நாடு அப்படின்னா அதை இந்தியான்னு சொல்லலாம். இந்தியாவிலதான் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய விஷயங்களை நாம பார்த்திருப்போம். நாம கூட நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் போயிருப்போம். அது ஒவ்வொரு மதங்களையும் சார்ந்து, ஒவ்வொரு மதத்தை பின்பற்றவங்க சார்ந்து அவங்க எங்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுல ஒரு முக்கியமான இடம் கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமி கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் பழமையானது இந்த அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அதை தாண்டி அதுக்கு இன்னொரு மறுபக்கமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அங்க கிட்டத்தட்ட 4000 பெண்கள் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவலும் இப்போ பரவிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற இந்த ஆன்மீக பூமியின் வரலாறையும் அதன் தனித்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் பழமையானதா சொல்லப்படுது. இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற இந்த இட பெயர் காரணம் கேட்டா, தர்மம்னா நாம கொடுக்கிற நன்மைகள், நாம வழங்குற தர்மங்கள்னு சொல்லலாம். ஸ்தலான்னா இடம், தர்மத்தின் இருப்பிடம்னு சொல்லலாம். அப்படிதான் இந்த இடம் தோன்றி இருக்கு. இந்த இடத்துல 24 மணி நேரமும் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் பல தர்மங்கள், வெறும் உணவு மட்டும் இல்லாம கல்வி தானம், உணவு தானம், உடைகள் தானமா கொடுக்கப்படுது, உறவிடம் தானமா கொடுக்கப்படுது. நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் அங்க செயல்பட்டு இருக்கு. நிறைய சேவைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு. இதனுடைய தனித்துவம் என்ன அப்படின்றது மாதிரி கேட்டீங்கன்னா, அங்க ஜெயினர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறாங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு, ஒரு சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய சைவ கோயில் ஒண்ணு இருக்கு, சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல பூஜைகள் செய்யறது வைஷ்ணவர்கள். இதுதான் இந்த இடத்துடைய தனித்துவமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான தனித்துவமான விஷயம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. ஜெயினர்களுடைய நிர்வாகத்துல ஒரு சைவ கோயில், அத வைஷ்ணவர்கள் அங்க வழிபாடுகள் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க தனித்துவமா இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அங்க கிட்டத்தட்ட ஒரு 50 தானங்கள் கொடுக்கப்படுது. அந்த மாதிரியான 5 தானங்கள் என்னன்னா, அறம், அன்னதானம், அபயதானம், கல்வி தானம், ஔஷத தானம் அப்படிங்கிற ஒரு 50 தானங்கள் அங்க வழங்கப்படுது. இந்த ஔஷத தானங்கள், இந்த 5 விதமான தானங்களை குறிப்பிட்டு நம்மளுடைய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி ஐயா அவர்கள் தர்மசாலா அப்படிங்கிற இந்த இடத்தை போற்றி புகழ்ந்திருக்காரு அவருடைய வாழ்நாள்ல. இந்த தர்மசாலா அப்படிங்கிற இந்த ஒரு இடம் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹெக்டே அப்படிங்கிற ஒரு குடும்பத்தால உருவாக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு குடும்பம், ஜெயின் மதத்தை பின்பற்றக்கூடிய இந்த குடும்பம் தான் இந்த இடத்தை நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த வரிசையில இப்போ அங்க இருக்க தர்மகர்த்தா, ஒரு தலைமை குரு அப்படிங்கிற ஒரு இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, வீரரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற இந்த ஹெக்டே குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. இவர் பிஜேபியிலையும் இருக்காரு, ஒரு எம்பி பதவியில இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் நம்ம இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு பூமியுடைய, இந்த ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்தினுடைய வரலாற்றையும் தனித்துவத்தையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தனித்துவமான ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 4000 பெண்கள், குறிப்பா 18 வயதுக்கும் கீழே இருக்கிற பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மண்ணில புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் போய் வழிபட்டுட்டு வர்ற இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஒருத்தர் மறைமுகமா இருந்து, உயிருக்கு பயந்து, தன்னை வருத்திக்கிட்டு, தன்னை இந்த சமூகத்திலிருந்தே பிரிச்சு தனியா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு தூய்மை பணியாளர் இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல,
என்னால இந்த ஒரு கில்ட்ல இருந்து வெளியே வர முடியல, எனக்கு இது ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு, என் கைகளாலேயே நான் பல குழந்தைகளை மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கேன், பல குழந்தைகளை நான் மண்ணுக்குள்ள புதைக்கும் போது அந்த குழந்தைகளுடைய பிறப்புறுப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கத நானே பார்த்திருக்கேன், அங்க அந்த குழந்தைகளுடைய முகங்கள்ல ஆசிட் வீசப்பட்டு ஆசிட் அடிக்கப்பட்டு அவங்க முகங்கள் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை அவர் கர்நாடக உயர்நீதிமன்றத்துல அவர் பதிவு பண்றாரு. இந்த விஷயம் அப்படியே தீப்பிழம்பு மாதிரி அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஆனா இதற்கான ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம், ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் என்ன, இதற்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கர்நாடக உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நாம தொடர்ந்து பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, அந்த தூய்மை பணியாளர் ஒருத்தர், அவரு 1995 இருந்து 2014 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் அங்க உள்ள வேலை செஞ்சிருக்காரு. அவரு வேலைக்கு சேர்ந்த நாட்கள்ல இருந்து கொஞ்ச நாள் தாண்டி அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, என்னால இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிர்வாகத்துக்கிட்ட போய் சொல்றாரு. இந்த குழந்தைகளுடைய ஆன்மா என்ன சும்மா விடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல அவர் போய் இல்ல என்னால பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த நிர்வாகம் இல்ல நீ செஞ்சாதான் முடியும், இல்லன்னா உன்னையும் துண்டு துண்டா வெட்டி நீ எங்க அந்த குழந்தைகளுடைய உடம்ப புதைக்கிறியோ அதே இடத்துல அங்க நாங்க புதைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டப்பட்டதா அவர் அங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த தூய்மை பணியாளர் வெறும் வாய் சொல்லால இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருந்தா இது இவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதற்காக தான் அவரு தன்னோட கையிலேயே ஒரு சாட்சியை எடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு ஆதாரத்தை, ஒரு அத்தாட்சியை எடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னன்னா, ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இந்த மாதிரி நடந்திருக்குங்க, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னா இந்த அரசு இல்ல இந்த நீதித்துறை இதற்கான சரியான விஷயங்களை, சரியான நிலைப்பாடை எடுக்காது. நான் ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு போய் கொடுக்குறேங்கிற அந்த ஒரு தைரியம் வந்திருக்குல்ல, அதுவே இந்த தூய்மை பணியாளரை ஒரு மெச்சுகின்ற வகையில இருக்கு. நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல அந்த தூய்மை பணியாளரை காப்பாற்றணும், அவருடைய வாழ்க்கைக்கான, அவருடைய உயிருக்கான உத்தரவாதத்தை அரசும் நீதித்துறையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த தூய்மை பணியாளர் கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் மூலமா தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த இடம் கர்நாடகாவின் ஒரு மனித புதைக்குழியா மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விய நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் வைக்குது. இதற்கான பதில் அங்க தோண்ட தோண்ட கிடைக்க போற மனித எலும்புக்கூடுகளாதான் இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். இந்த தூய்மை பணியாளரின் இந்த வாக்குமூலம் முதல் தடவை இந்த குற்றம் அந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வருதா அப்படின்னா கிடையாது. இதற்கு முன்னாடி பல வருடங்களா இந்த ஒரு குற்றச்சாட்டு, அங்க போற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை எல்லாமே ரொம்ப ஈஸியா தட்டி கழிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க தர்மஸ்தலால இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஹெக்டே குடும்பமும். அதற்கு மிக சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? தர்மஸ்தலா அப்படிங்கிற இடம் ஆரம்பித்து 800 ஆண்டுகள் ஆகுது. அந்த 800 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 4000 பெண் குழந்தைகள் காணாம போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது. அங்க இதுவரைக்கும் 4000 பெண்கள் காணாம போயிருக்காங்க. உண்மையாவே அந்த 4000 பெண்களுடைய வழக்குகளும் இன்னும் முடித்து வைக்கப்படாத ஒரு வழக்காவே இருக்கு. அதுல ஒரு சில வழக்குகள் கொலை வழக்காகவும், ஒரு சில வழக்குகள் கற்பழிப்பு வழக்காகவும், ஒரு சில வழக்குகள் தொலைந்து போன வழக்காகவும் இருக்கு. இந்த தூய்மை பணியாளர் சொன்ன இந்த வாக்குமூலத்தின் மூலமா ஏற்கனவே இருக்குல்ல ஒரு 4000 வழக்குகள், அந்த வழக்குகளும் ஒன்றா சேர்க்கப்பட்டு இதை மொத்தமா சேர்த்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க போவதா கர்நாடகத்தின் உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. உண்மையா சொல்லணும்னா உத்தரவு போட்டிருக்காங்க. இதை ஒரு செய்தியா மட்டும் பார்க்காம, இதை ஒரு வெறும் வாக்குமூலமா மட்டும் பார்க்காம, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு. இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவி மக்களை, அப்பாவி குழந்தைகளை கொல்றாங்க, அப்பாவி குழந்தைகளை இவங்களுடைய வயிற்று பசிக்கு தின்றாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் இங்க எழுந்திருக்கு. இந்த 4000 வழக்குகள்ல இன்னைக்கு வரைக்கும் தீர்வே கிடைக்காம இருக்குல்ல, இதற்கு காரணமா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகளுக்கோ இல்ல சக்தி வாய்ந்த யாரிடமோ இருந்தோ ஒரு பிரஷர் வருதோ, ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. அதனாலதான் இந்த வழக்குகள் இன்னும் தீர்வை எட்டாம இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, சிறப்பு புலனாய்வு குழு கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வாக்குமூலத்தை கேட்ட உடனே அந்த தூய்மை பணியாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அவருடைய உயிருக்கு அவங்க உத்தரவாதம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிரடி புலனாய்வு குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த அதிரடி புலனாய்வு குழுவை எஸ்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐடி என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இத்தனை வருஷமா இங்க நடந்த பல விஷயங்களை தோண்டி எடுக்க போறாங்க. இந்த வழக்குகள் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர் இருக்கார் இல்லையா, இவர் உண்மையை தான் சொல்றாரா,
இவருக்கு நார்காட்டிக்ஸ் டெஸ்ட் எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம உண்மை அறியும் பரிசோதனையும், இவர் உண்மையதான் பேசுறாரா அப்படிங்கிற பரிசோதனையும் இவருக்கு செய்ய போறாங்க. இவர் சொல்றது அனைத்தும் உண்மைதான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே அங்க தர்மஸ்தலா அப்படிங்கிற இடம் மொத்தமா அரசினுடைய உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. இது ஹெக்டே குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். இதற்காக இந்த வழக்க தள்ளி போட, இல்ல இந்த வழக்க விசாரிக்க போற பல அதிகாரிகளை ஹெக்டே குடும்பம் ஒரு கையூட்டு கொடுத்தோ, இல்ல படத்தை வச்சோ மிரட்டி, இல்ல ஆள் பலத்தை வச்சு மிரட்டி, அதிகார பலத்தை வச்சு மிரட்ட கூடும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பல சமூக ஆர்வலர்களின் ஒரு கருத்தா இருக்கு. இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்னென்ன பண்ண போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல இதுவும் வழங்குது. என்னன்னா, கடந்த ஆண்டுகள்ல எத்தனை பெண்கள் அங்கிருந்து காணாம போயிருக்காங்க, கற்பழிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர், கொலை செய்யப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற எல்லா லிஸ்டும் எடுத்து அந்த வழக்குகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா, தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துக்கும் அந்த பெண்கள் காணாம போனதுக்கும், அங்க நடந்த பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கும், அங்க நடந்த பல்வேறு தரப்பான விஷயங்களுக்கும் தர்மஸ்தலாவுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தோண்டி தோண்டி எடுக்க போறதா கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த ஒரு புண்ணிய பூமியில இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர், ஹெக்டே குடும்பம் முதல் முறையா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அது எப்படி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த விசாரணை, இந்த குற்றச்சாட்டுக்கு நாங்க உள்ளாக்கப்பட்டிருக்கோம், இதற்கான விடை வெளிச்சத்திற்கு வரட்டும், ஊடகங்களா இருக்கட்டும் சரி, அரசுக்கா இருக்கட்டும் சரி, இங்க என்ன நடந்தது, இங்க என்ன உண்மை தகவல் என்ன அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கறதாகவும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், எங்கேயோ கர்நாடக மாநிலத்துல தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு புண்ணிய பூமியில இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஏன் நான் முக்கியமா பார்க்கணும், இதை ஏன் நான் இதை உன்னிப்பா கவனிக்கணும், இதை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு அப்படி நீங்க நினைக்கலாம்ல. அதற்கு முக்கியமான காரணங்கள் இவை. இது பல குடும்பங்கள், கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துல பல குடும்பத்தினுடைய பெண் குழந்தைகள் காணாம போய் பாலியல், இது கிட்டத்தட்ட 800 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துல கிட்டத்தட்ட 4000 பெண்களுக்கு மேல காணாம போய் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பங்களின் ஏக்கமும் அவர்களின் கண்ணீருக்கும் கிடைச்ச ஒரு மிக சிறந்த ஒரு துளி, ஒரு வெளிச்சம்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய நீதிமன்றங்கள்ல சொல்லுவாங்கல்ல, வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்க, நீதி தாமதமாகலாம் ஆனால் தவிர்க்கப்படக்கூடாது, கிடைத்து விடாமல் போய்விடக் கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம் சொல்லலாம். இந்த சமுதாயத்துல, நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமுதாயத்துல குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான உங்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் அது ஒரு சில காலங்கள் தான் மூடி மறைக்க முடியும். அது என்றேனும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு மிக மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறதுக்கு இதுவும் ஒரு அவசியமான ஒரு விஷயம். நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை வெளிச்சத்திற்கு எடுத்துட்டு வரக்கூடிய கடமை இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு அப்படிங்கிறத நாம உணரணும் அப்படிங்கிறது தான் இந்த உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல நம்ம சமுதாயத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை வெளிச்சம் போட்டு காட்டணும், இந்த சமுதாயத்துல அது கவனிக்கப்படக்கூடியதா மாறணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விதையை போட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு இருக்குல்ல, எந்த ஒரு அதிகார மையமும், மதம் சார்ந்து இயங்கக்கூடிய எந்த ஒரு அதிகார மையங்களா இருக்கட்டும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஒட்டுமொத்தமா ஒடுக்கி அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டுல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, குடிமகனா பிறந்த எல்லாருக்குமே இந்த உரிமை இருக்கு அப்படிங்கறத மறுபடியும் ஆணித்தரமா இது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்படி நம்ம கண் முன்னாடி பல விஷயங்கள் நாம பார்த்து கடந்து போயிருப்போம், ரொம்ப அசால்ட்டா கடந்து போயிருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இல்ல அடுத்த வீடியோல நான் எதை பத்தி பேசணும் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அனைவரையும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.